குட் மார்னிங். இந்த வீடியோ மூலமாக உங்களோட சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தினந்தோறும் நான் ஒரு வேத வசனம் தியானிச்சு வர்றோம். தினந்தோறும் காலையில் தியான செய்திகளை கேட்டு வர்றோம். இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் 16:31 அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமாம், நம்முடைய சில குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத சில நபர்கள் இருப்பாங்க. நம்ம நினைக்க அவங்க ரட்சிக்கப்படலையே, அப்படி அவங்க ரொம்ப நாள் ஆகவே, நான் சபைக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நான் சபைக்கு தேவனை தேடுறேன், ஒழுங்காக சபைக்கு வர்றேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் எங்கள் வீட்டில் என்ன யாரும் ரட்சிக்கப்படலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுடைய விசுவாசம் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் ரட்சிக்கப்பட வைக்கும். விசுவாசம்னு சொன்னால் இன்னும் கூட கூடி சொல்லலாம், உங்களுடைய பொறுமை. நீங்கள் ரொம்ப பொறுமையாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணி, ரொம்ப பொறுமையாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணி, ரொம்ப பொறுமையாக பல நாட்கள் காத்திருக்கீங்கள, இதற்கு தேவன் கண்டிப்பாக பதில் தருவார். பெரிய உதாரணம் சொல்லலாம். இது வீட்டில் நடந்த சம்பவம் இல்லை, ஒரு ஊரில் நடந்த சம்பவம். ராமேஸ்வரம் என்ற பகுதியில் பாஸ்டர் பவுலோஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அவர்கள் 1980 அந்த சமயங்களில், 80-70 சமயங்களில் கேரளா தேசத்தை சேர்ந்தவர். அவர் அங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து பயங்கரமாக ஊழி செஞ்சார். அப்படி ஊழி செய்ய நாட்களில் அவருக்கு பல வேதனைகள், பல பாடுகள், பல நாட்களுக்கு தொடர்ந்து 3 வருஷம் அவர் ஊழியம் பண்ணுற நாட்களில் 3 வருஷமும் ஒரு வேளை சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். 3 வருஷமும் ஒரு வேளை சாப்பாடு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஒரு 3 வேளை சாப்பாடுமே கிடைச்சா. அதுவும் பயங்கரமான சாப்பாடு கிடையாது, வெறும் கஞ்சி, ஊறுகாய், இந்த மாதிரி தான் கிடைச்சான். அப்படியும் ஊழியங்களை வளர்த்தாங்க. எந்த ஊழியத்துக்கு சுவிசேஷத்துக்கு போனாலும் அவர் அடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நாட்களில் அந்த ஏரியாக்களில் பயங்கரமாக அடி வாங்கிக்கார், ரத்தம் செஞ்சுருக்கார், அவர் பல்லெல்லாம் உடைச்சிருக்காங்க. ஒரு ஊரில் அவர் மரத்தில் கட்டி வச்சு அடித்தாங்கன்னா அவர் உயிர் போகிற அளவுக்கு ரத்த சொட்ட அவர் அடிச்சிருக்காங்க. அவர் செத்துட்டாருன்னு நினச்சி தூக்கி போட்டிருக்காங்க. அப்படி தூக்கி போட்டவங்கள பக்கத்தில் உங்க பார்த்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் உயிர் படைச்சிருக்காரு. அவ்வளவு தூரம் அவர் பொறுமையாக இருந்தார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ராமேஸ்வரம் பகுதிகளில் 150க்கும் மேற்பட்ட அவருடைய ஸ்தாபனத்தை சேர்ந்த சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. 150க்கும் மேற்பட்ட சபைகள், பவுலோஸ் ஐயா அவர்களுடைய ஸ்தாபனத்தை சார்ந்த சபைகள். இதெல்லாம் காரணம் என்ன? அவருடைய பொறுமை தான். வசனம் சொன்னது போல, நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த விசுவாசத்தில் ஒரு பொறுமை தேவைன்னு சொன்னேன். அவருடைய பொறுமை அவரையும் அவருடைய குடும்பங்களையும் அங்கிருந்த அந்த முழு ராமேஸ்வரத்தை ரட்சிக்கப்பட வச்சுன்னே சொல்லலாம். அவர் ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப அதிகம். ஒருவேளை நீங்கள் ராமேஸ்வரம் பகுதிகளுக்கு போனீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஆசியாலே ஒரு மிகப்பெரிய சபையை அந்த ராமேஸ்வரம் பகுதிகளில் கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த பில்டிங் வேலையெல்லாம் முடியலை, அதுலேயும் ரொம்ப பொறுமை காத்து அதை கட்டி கொண்டு இருக்காங்க. ஆகவே இந்த நாட்களில் உங்கள் வீடுகளில் ரட்சிப்பு ஏற்படணும், நீங்கள் செய்கிற ஊழியங்களில் பெரிய மாற்றங்கள் வேணும், ஆத்தும அறுவடை வேணும் அப்படின்னு நீங்கள் யாரும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, விசேஷமாக என் வீட்டில் இருக்க இந்த நபர் ரட்சிக்கப்படணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் பொறுமையாக இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, அப்பொழுது ரட்சிக்கப்படுவார்னு சொல்லியிருக்கு. அவசரப்பட வேணாம். தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை வச்சுருக்காரு, ஒரு நேரத்தை வச்சுருக்காரு. கண்டிப்பாக ஏற்ற காலம் வரும்பொழுது உங்கள் குடும்பத்தில் யாரை தொடரணுமோ அவர்களை கண்டிப்பாக தொடுவார். அன்னைக்கு 1970-80களில் பவுலோஸ் ஐயா அவர்கள் பண்ணின மினிஸ்ட்ரி ஒரு நாள் வீணாகலை. அதோட பலனை அவங்க ஒரு 20-25 வருஷம் கழிச்சு தான் பார்க்க முடிஞ்சுச்சு. அவங்க ஒருவேளை அந்த ஆரம்ப நாட்களே, இப்போ 3 வருஷம் எனக்கு சாப்பாடு இல்லையே, இவ்வளோ நாள் ஊழியம் பண்ணியும் எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லையே, அடி வாங்கி எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எந்த பலனும் கிடைக்காது. அது மாத்திரமில்ல, இன்னொரு தகவல் என்னன்னா, எந்த ஊரில் அவரை மரத்தில் கட்டி வச்சு உயிர் போகிற அளவுக்கு அடித்தாங்களோ அந்த ஊரில் இன்னைக்கு அவரோட சபை இருக்குது. எங்கே அவர் அடித்தாங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே அவருடைய சபையை இன்னைக்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, பொறுமையினால ஆத்மாக்களை வெல்கிற ஒரு குணம் அது இந்த நாளில் உங்களுக்கு உண்டாக்கட்டும். திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த நாளில் விசுவாசத்தோடு கூட பொறுமையாக ஜெபம் பண்ணுங்க, அப்பொழுது உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் அ கிரேட் டே.